அனைவருக்கும் வணக்கம். கழகத்தின் மாநில மருத்துவர் அணி, கழக தலைவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஆருயிர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை திராவிட மாடல் மாதம் என்று கொண்டாடி வருகிறது. அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த மார்ச் மாதம் 30 நாளும் 30 கழக பேச்சாளர்களை அவர்களுடைய ஸ்பேஸ் நிகழ்ச்சியின் மூலமாக உரையாட வைக்கும் நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து நடத்தி வரும் மாநில மருத்துவர் அணியின் தலைவர், மருத்துவர், மரியாதைக்குரிய கனிமொழி NVN சோமு MP அவர்களே, மாநில செயலாளர், எனது ஆருயிர் நண்பர், மருத்துவர் எழிலன் நாகநாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மாநில துணைத் தலைவர், அன்பு சகோதரர் டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது ஒருங்கிணைத்து எனக்கான அறிமுக உரையும் தந்த மதிப்புக்குரிய டாக்டர் அஞ்சுகம் பூபதி, மாநில துணைச் செயலாளர், கழக மருத்துவர் அணி அவர்களே, மற்றும் கழக மருத்துவர் அணியின் மாநில நிர்வாகிகளே, மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழக உறுப்பினர்களே, மற்றும் இந்த ஸ்பேஸ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டும் எக்ஸ் தளத்தின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் தமிழ்நாடும், தமிழ்நாட்டு அரசியலும், தமிழ்நாட்டு அரசாங்கமும் இருப்பதை நாம் அனைவரும் உணர்வோம். அரசியலில் பெரிய விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அரசியலில் இந்திய அளவில் ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பெரும் தலைவர்களை உருவாக்கிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாடு இந்தியாவில் 4% நிலப்பரப்பு தான் இருக்கிறது. இந்திய மக்கள் தொகையில் 6% மக்கள் தான் தமிழர்கள். ஆனாலும் பலமுறை இந்திய நாட்டின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் அரசியல் சக்தியாக தமிழ்நாடு தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில், நம்முடைய தலைவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த தனித்த பாதையில் தமிழ்நாடு நடந்து செல்வதுதான் இன்ற அரசியல் மத அரசியலாகவும் சாதி அரசியலாகவும் நிலை கொண்டு நாம் இப்பொழுது ட்விட்டர் ஸ்பேஸ் கொண்டிருக்கிற 2025ஆம் ஆண்டில் கூட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு மதக்கலவரம், நாக்பூரில் ஒரு மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கு என்ற ஒரு மிகவும் வருத்தமான இழிவான ஒரு நிலையில் இந்த நாட்டு அரசியல் இருக்கும்போது கூட தமிழ்நாடு எந்த ஒரு செயற்கை பேரிடரிலும் சிக்காமல், நாம் இப்பொழுது ட்விட்டர் ஸ்பேஸ் கொண்டிருக்கிற 2025ஆம் ஆண்டில் கூட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு மதக்கலவரம், நாக்பூரில் ஒரு மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கு என்ற ஒரு மிகவும் வருத்தமான இழிவான ஒரு நிலையில் இந்த நாட்டு அரசியல் இருக்கும்போது கூட தமிழ்நாடு எந்த ஒரு செயற்கை பேரிடரிலும் சிக்காமல், எந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியிலும் சிக்காமல், தெளிவான ஒரு இலக்குடன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையில் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். இந்த மக்கள் தங்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள், அதில் பெரும்பாலான தலைவர்கள் நம்முடைய திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள், அவர்கள் இந்த கொண்டு போன இந்த தொலைநோக்கு பார்வைதான் இப்பொழுது இந்த தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது. 7.22 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த மாநிலம் 35 லட்சம் கோடி பொருளாதாரத்தை கையாள்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் $1 trillion என்ற கனவுடன் நாம் நம்முடைய பொருளாதார இலக்கை, நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை, நம்முடைய அடிப்படை தேவைகளை, நம்முடைய எதிர்கால நோக்கை நாம் நிர்ணயித்து நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த $1 trillion கனவு என்பது யாரும் கேட்பவர்களுக்கு வியக்கத்தக்க கனவாக இருந்தாலும் கூட, இதை முதலில் நம்முடைய திராவிட மாடல் நாயகர், நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது பலர் இது நடக்குமா, சாத்தியம் கேட்டார்கள். இந்த 5 ஆண்டில்
இந்த 5வது பட்ஜெட்டில் அது தான் என்று யாவரையும் ஒப்புக்கொள்ள வைத்திருப்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மிக மிக முக்கியமான ஒரு சாதனையாக நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட 5 ஆண்டு கால பொருளாதார, சமூக, கட்டமைப்பு ரீதியாக, மருத்துவ மற்றும் கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு செல்லும் வேகம் என்பது அளப்பரிய வேகத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் இது. அவருக்கு இந்த சூழ்நிலையில் நம்முடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, நீண்ட நெடுகாலம் அவர் இருந்து தமிழ்நாட்டு மக்களை மிகச் சிறப்பானது ஒரு நிர்ணயித்த இலக்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நம்முடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் நான் சொன்னது போல பல்வேறு தலைவர்களை கண்ட மாநிலம் இது. ஆனால் இந்த 60 ஆண்டுகளில் திராவிட அரசு 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த முதல் திமுக அரசில் முதற்கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு வரை இந்த 60 ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் அரசு அல்லது திராவிட பேர் இயக்கம் செய்த சாதனை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு ஒரு பாடம் பார்த்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு அரசாக ஒரு அரசியல் நோக்காக இருக்கிறது. 1960ஆம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களின் நிலை பிலோ பாவர்ட்டி லைன் என்பது தமிழ்நாட்டில் 70% பேர் இருந்திருக்கிறார்கள் 1960ஆம் ஆண்டு. இந்த 1922ஆம் ஆண்டு கணக்குப்படி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் வெறும் 2.2% பேர் தான். இந்த ஒரு டேட்டா போதும் தமிழ்நாடு திராவிட அரசியல் எந்த அளவிற்கு சாதனைகள் இருக்கிறது என்பதை யாருக்கும் எடுத்து சொல்வதற்கு இந்த ஒரு டேட்டா போதும். வெறும் இது 2 வருஷத்துக்கு முன்ன எடுத்த டேட்டா. 2022ல நம்ம 2.2. இந்த 2 ஆண்டுகள் நம்ம மேலும் அதுல இருந்து நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் சதவீதத்தை கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு குறைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்றால், முதலில் தமிழ்நாடு தனக்காக எடுத்துக்கொண்ட பாதை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு சில முடிவுகளை எடுத்தார். அதில் முதல் முடிவு தமிழ்நாட்டில் எந்நாளும் இருமொழி கொள்கை என்று. கல்விதான் ஒரு மானுட சமூகத்தை எந்த பாதையில் கொண்டு செல்கிறது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா இதை இருமொழி கொள்கை, நமக்கு தாய்மொழி தமிழும் உலகத்துடன் தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் என்ற அந்த இருமொழி கொள்கையை எடுத்ததன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடத்திட்டங்களில் அதிக அளவில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை, அறிவியல் சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டங்களாக நம்மால் அமைக்க முடிந்தது. அது ஒரு மிக முக்கியமான காரணம். அடுத்து தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி என்ற ஒரு கோட்பாட்டை பேரறிஞர் அண்ணா நமக்கு கையளித்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த மாநில சுயாட்சி என்பது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலையில் அதை நாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். மாநில சுயாட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கொள்கை முடிவுகளை தமிழ்நாட்டு மக்களே எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தான் நம்ம மாநில சுயாட்சி என்று சொல்கிறோம். மாநில சுயாட்சி என்ற பெயரில் நாம் ஒரு பிரிவினைவாதம் பேசவில்லை. மாநில சுயாட்சி என்ற பெயரில் ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்களை, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நாம் கேட்கவில்லை. மாநில சுயாட்சி என்ற பெயரில் அயல்நாட்டு எல்லைகளை நாம் வகுக்கவில்லை. அயல்நாட்டு கொள்கைகளை நாம் தலையிடவில்லை. நாம் கேட்பதெல்லாம் கல்வி, பொது சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளில் நமக்கு தேவையான, நம் போக்குக்கு, நம்முடைய மனநிலைக்கு தேவையான, அதற்கு ஏற்ப கொள்கைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டிய அந்த உரிமையை தான் நாம் கேட்கிறோம். அந்த உரிமை குரலை நமக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கையளித்து விட்டு சென்ற காரணத்தினால்தான் இன்று வரை தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க மாநில சுயாட்சியை பற்றி பேசி அந்த நம்முடைய பல உரிமைகளை தக்க வைத்திருக்கிறார். பரிபூர்ண உரிமைகள் அல்லது மீண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற உரிமைகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். இந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அவர் சில முறை முதலமைச்சராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் முதலமைச்சராக கலைஞர் இல்லாத போதும் கூட, அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர்களாக, அதிமுகவை சேர்ந்த முதலமைச்சர்களாக இருந்தால் கூட, அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவராக நம்முடைய கழக தலைவர் கலைஞர் அவர்கள்
உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், அ நம்முடைய அதிமுகவை நிற நிற தொடங்கி முதலமைச்சராக இருந்த பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கையில் முதலில் ஒரு கிரீமி லேயர் என்று ஒரு ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார். இப்போ நம்ம எதிர்த்துக் கொண்டிருக்கிறோமே, நம் எதிர்ப்பையும் தாண்டி நிறைவேறி இருக்கிறதே இந்த பொருளாதார அடிப்படையிலான 10% இடஒதுக்கீடு என்பது. அதை மறைமுகமாக கிரீமி லேயர் என்ற ஒரு முறையில் கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தத்தை ஏற்பாடு செய்ய வரும்போது, தலைவர் கலைஞர் அவர்கள் அது ஒரு அகைன்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இடஒதுக்கீட்டுக்கான டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டுக்கான ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது என்ற காரணத்தினால் அதை கடுமையாக எதிர்த்தார். எதிர்த்து தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த கடுமையான போராட்டத்தின் காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாலிசியை கைவிட்டார். நம்ம ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்ததை நமக்கு தெரியும். அப்பொழுது அவர் ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு அவர் இந்த மதமாற்ற தடை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அடுத்தது கோவிலில் ஆடு, கோழி, இதெல்லாம் பலியிடக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டுக்கு, நம்முடைய கலாச்சாரத்துக்கு, நம்முடைய தமிழர்களின் தனித்துவத்துக்கு நேர் எதிரான ஒரு விஷயம் என்பதால், அதை நாம கடுமையாக எதிர்த்தோம். மக்கள் மன்றத்தில் மக்களும் அதை எதிர்த்து தீர்ப்பளித்தார்கள். ஆகவே அது போன்ற சட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்பட்டன. இது சொல்வதன் நோக்கம் என்னவென்றால், ஆட்சி யாருடையதாக வேணாலும் இருக்கலாம். அது திமுக ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சியாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் போக்கை நிர்ணயித்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பேரறிஞர் அண்ணா காட்டிய வழிதான். அந்த வழிப்படி இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும், ஆகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக முதலமைச்சராக இருக்கும் போதும் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கக்கூடிய கழக தலைவர் தளபதி அவர்கள் தான். ஆகவே நம்ம ஒரு திமுக காரனாக பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த 60 ஆண்டு காலத்தில் ஒரு மக்களின் 70% மக்கள், தமிழ் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த மக்களை நாம் அந்த வறுமை கோட்டிலிருந்து மீட்டு கொண்டு வெறும் ஒற்றை இலக்கில் கூட 1% கிட்டத்தட்ட 1% நாம கொண்டு வந்திருக்கோம். அதுதான் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம் கருதலாம். அடுத்தது இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட் விட இந்த அரசு, இந்த திராவிட அரசு இந்த 5 ஆண்டு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிந்த 5வது ஆண்டு தொடங்கி இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் நாம் சாதித்த சாதனைகள் பற்றி நம்ம பேசணும். இதுதான் ஒரு திட்டங்கள், வாக்குறுதிகள் இருக்கும். இப்ப வாக்குறுதிகளும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி பேசுறோம். தேர்தல் வாக்குறுதிகளில் நம்ம சொன்னத பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகளை முதல் ஆண்டிலேயே நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். நிறைவேறாத தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள். ஆனா இந்த வாக்குறுதிகளும் திட்டங்களும் போது நாம வாக்குறுதிகளை சொன்னதை விட சொல்லாததை நம்ம செய்திருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு வரி. ஏனென்றால் ஒரு போக்கில் நமக்கு என்ன தேவைன்னு நம்ம அசியூம் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் வாக்குறுதிகள். ஆனா அது ரியலிஸ்டிக்கா அது நடக்கும் பொழுது அதுல நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கொள்ளவும் தகவமைக்கவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தயங்கியதே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம மிகச்சிறப்பான தேர்தல் வாக்குறுத்தது உரிமை தொகை அதை கொடுத்து விட்டோம். விடியல் பயணம் அதை கொடுத்து விட்டோம். கடன் ரத்து அதை செய்து விட்டோம். அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளில் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு சில வாக்குறுதிகளில் இல்லாத திட்டங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்கள்னா முக்கியமா நம்ம சொல்ல போனா நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் ஒரு பாத் பிரேக்கிங் திட்டம். இந்தியாவில் வேற எங்கேயும் எந்த மாநிலத்திலும் யாரும் இத்தனை பெரிய வீச்சுடன் இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று தெரியாது. நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரியதை நாம செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் புதுமை பெண் திட்டமாகட்டும், காலை உணவு திட்டங்களாகட்டும், நான் முதல்வன் திட்டமாகட்டும், இது போன்ற திட்டங்கள் அது தவிர்த்து நாம நுவான்சஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னும் போது இந்த பட்ஜெட்ல இன்க்ளூசிவிட்டி தான். ரொம்ப சமூகத்தில் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறார்களோ அத்தனை பேரையும் ஒருத்தரை விடாம அத்தனை பேரும் இன்க்ளூட் பண்ணிருக்க பட்ஜெட் இது. நம்ம உண்மையிலேயே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் இந்த பட்ஜெட்டை பத்தி. ஒரு திருநம்பி திருநங்கையர் ஆகட்டும், அல்லது பெற்றோர் இருவரும் இல்லாத குழந்தைகள், அது நாட் நெசசரிலி பி இந்த ஆர்ஃபனேஜ், அவர்கள் அங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற வீடுகள்ல கூட இருக்கலாம். ஆனா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைக்கு அது என்னதான் தாத்தா வீடு, பாட்டி வீடா இருந்தாலும், அத்தை வீடு, மாமா வீடா இருந்தாலும், அவர்களுடைய சொந்த அப்பா அம்மா இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை அல்லது அந்த பிள்ளைகளுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகாரம், இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை ஒரு அரசு யோசிக்குது. ஒரு அரசு யோசிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நாம ஒரு அரசு நாங்கள் இருக்கிறோம், உனக்காக நான் இருக்கிறோம்னு
சொல்ல விரும்புது. அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் வசிக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்த இந்த அரசு விரும்புகிறது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் பணம் குடுக்கணும். ஒரு உதவித்தொகை குடுக்குறோம். அரசு குடுக்குறது. இது ஒரு ஒரு அடையாளம் தான். அந்த பணம் முக்கியம் இல்ல. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அரசு இருக்கிறது என்று அ தலைவர் அவர்கள் ஏற்பாடு அதை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அந்த அடையாளம் தான் அதுல முக்கியம். இது போன்ற நுவான்சஸ் ஆஃப் பட்ஜெட் வந்து இதுல ரொம்ப பெரிய திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களோட விளைவுகள் என்னென்ன? நம்ம புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டத்த கொண்டு வந்து, அ இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இந்த கல்விக்கான திட்டத்த வந்து நம்ம ஏற்கனவே வந்து பெண்கள் கல்வி பயில்வதற்காக நாம வந்து பல்வேறு உதவித்தொகைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் குடுத்தாங்க. அப்ப அத பத்தி நம்ம குடுத்துட்டு வரோம். அத வந்து திருமணத்துக்கு உதவித்தொகையா குடுத்தோம். அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்த உடனே அத வந்து லேப்டாப் அப்படின்ற லேப்டாப்பா மாத்துனாங்க. ஆனா, இது எல்லாத்த விட ஒரு திட்டங்களை சீர்படுத்தி இந்த புதுமை பெண் திட்டத்துல வந்து தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க வந்து கல்லூரிக்கு வச்சிருக்காரு. இந்த கல்லூரிய வச்சு உனக்கு உதவி உண்டு. உனக்கு வந்து சலுகை உண்டு. உனக்கு நிதி உதவி உண்டு. ஆனா அத வாங்கணும்னா நீ இந்த இடத்துக்கு வா. இதுதான் வந்து வெறுமனே எடுத்து கையில இருந்து சும்மா எடுத்து குடுக்காம, அந்த திட்டத்தின் மூலமாக அந்த பயனாளிகளை வந்து 1 படி 2 படி மேலேற்றி விடுவது. இது வந்து அப்படியே தலைவர் கலைஞர் அவர்களின் பாணி. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த வந்து முதலில் இந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணார். திருமண உதவி திட்டம் பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு ரூ. 5,000 வந்து கொடுப்பதாக ஒரு திருமணம் நடக்க அவர்களுக்கு அரசு கொடுப்பதாக ஒரு திட்டம். அந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். அந்த கோப்பு தலைவரிடம் வரும்பொழுது, கலைஞர் அந்த கோப்பில் கையெழுத்திடும் முன் புதிதாக ஒரு நிபந்தனையை சேர்க்கிறார். அது என்ன நிபந்தனைன்னா, பயனாளி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை சேர்க்கிறார். அப்ப வந்து தலைமைச் செயலாளர் கலைஞரிடம் சொல்கிறார், "ஐயா நாம வந்து இதுக்கு நிதி ஒதுக்கிட்டோம். நமக்கு இத்தனை பயனாளிகள நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நீங்க 8வது வரைக்கும் படிச்சிருக்கணும்னா, ஏழை பிள்ளைகளாவும் இருக்கணும், அடித்தட்டு மக்களாவும் இருக்கணும். அதே நேரத்துல 8வதும் படிச்சிருக்கணும்னா, அப்ப இந்த பயனாளிகள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் 6வது, 7வதுல பொம்பள பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே ஸ்கூல விட்டு நிறுத்திடுற பழக்கம் தானே நமக்கு. அதனால பயனாளிகள் கிடைக்க மாட்டாங்கல்ல. அதனால நிபந்தனை எடுத்துடலாமே ஐயான்னு" தலைமைச் செயலாளர் சொல்லும்பொழுது, தலைவர் வந்து சொன்னாராம். என்ன சொன்னாருன்னா, இந்த 8வது இந்த இந்த ரூ. 5,000 பணத்த வாங்குறதுக்காகவாவது பொம்பள பிள்ளைங்கள 8வது வரைக்குமாவது படிக்க வைக்க அப்படின்னு அவர் ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதை செயல்படுத்தியதன் விளைவாக, உண்மையிலேயே கிராமத்துல 6வது, 7வதோட பல பிள்ளைங்கள வந்து ப பள்ளிக்கூடம் போறத நிறுத்தின கிராமங்கள்ல ஏன்னா கிராமத்துல வீடுகள்ல நெறைய வேலைகள் இருக்கும். கிராமத்துல வந்து எப்பயுமே வளர்ப்பு பிராணிகள் இருக்கும். மாடு இருக்கும், ஆடு இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நெறைய வேலைகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் இந்த வேலைகள்லாம் செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியான விஷயம் வீட்ல இருக்க பொம்பள புள்ள தான். அத வீட்ல நிறுத்திக்கணும்னா, அந்த எல்லா வேலையும் அந்த புள்ள செஞ்சுட்டு இருக்கும். அதையே வந்து உடைச்சு அது 8வது வரைக்குமாவது படிக்க வைக்கணும்னு கொண்டு வந்தாரு. பிறகு அத 10வதா ரூ. 10,000 இந்த ரூ. 5,000 என்பது 10,000மாக மாறும்பொழுது, 8வது என்பது 10வதாக உயர்த்தப்பட்டது. 10வது படிக்கணும் அப்படின்னு உயர்த்தப்பட்டது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து நம்ம அந்த பார் வந்து உயர்த்திக் கொண்டே வந்தோம். அதன் ஒரு வெளிப்பாடு தான் இப்போ நம்முடைய திராவிட மாடல் நாயகராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே, அந்த திருமண உதவி திட்டத்துக்கான அந்த இடத்த கல்லூரிக்கு கொண்டு வராரு. மூவ் பண்றாரு. மூவ் பண்ணி, "நீ கல்லூரிக்கு வா. 12வது வரைக்கும் படிச்சுட்டல்ல, நிக்காத. நீ கல்லூரிக்கு வா. கல்லூரிக்கு வந்தீன்னா, மாதம் ரூ. 1000 தரேன் நான் உனக்கு." இப்போ கிராமத்துல வந்து எந்த காரணத்தை சொல்லி பொம்பள பிள்ளைய வீட்டோட வச்சுக்கலாம்ன்னு தான் பார்ப்பாங்க. பல காரணங்கள் இருக்கிறது. நமக்கு தெரியும் அந்த காரணங்கள்லாம் என்னன்னு தெரியும். அப்போ நீ வந்து படிக்க வேணாம். ஒண்ணு பெரிய நீ படிச்சு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீடுகள்ல. நீ ஒண்ணும் படிச்சுக்க போறதில்ல, கலெக்டர் ஆக போறதில்ல, இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு தானே அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டயலாக்ஸ் எல்லா குடும்பத்திலயும். அப்படியே அந்த பெண்ணுடைய மனநிலையை அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த பெண் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு எதிர்த்து பேசி அந்த கல்லூரிக்கு போகணும்னா, ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கணும் கல்லூரியில. ஒரு பிடிப்பு இருக்கணும். அப்போ அந்த பிடிப்ப வந்து இந்த ரூ. 1000 புதுமை பெண் திட்டம் குடுக்குது. என்னன்னா, மாதம் மாதம் ரூ. 1000 குடுக்குறாரு. அப்ப அந்த பெண் சொல்லலாம். "நீ என்ன எனக்கு பணம் தர? நான் பஸ்ல ஃப்ரீ. விடியல் பயணம். பெண்ணுக்கு பஸ்ல நான் ஃப்ரீயா பஸ்ல போப்போறேன். காலேஜ்ல எனக்கு எல்லாம் ஃப்ரீ சீட்டு. காலேஜ்ல 2 ஷிஃப்ட் தராங்க. ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல 9,000 பேர், 10,000 பேர் பிள்ளைங்க படிக்கிறாங்க. 2 ஷிஃப்ட் வேற. அப்ப காலேஜ்ல எனக்கு ஃபீஸ் இல்ல ஃப்ரீ. அப்புறம் நான் படிக்க போனா மாதம் மாதம் என் செலவுக்கு ரூ. 1000 அரசு குடுக்குது. நீ ஒண்ணும் இல்ல. அப்ப நான் ஏன் படிக்க போகக்கூடாது? அப்படி சண்டை போட்டு அவர்கள் அந்த கல்லூரிக்கு உள்ள வராங்க. அப்ப இத வந்து நாம இந்த விஷயத்த நம்ம இந்த டிராவல்ல நம்ம கற்பனை பண்ணணும்னா, அந்த பொம்பள பிள்ளையோட வயதோட சேர்த்து கற்பனை பண்ணணும். அப்ப 13 வயசு, 14 வயசுல அவர்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாத வயதுல 6வது, 7வதுல எல்லா முடிவும் பெற்றோர் எடுத்தாங்க. நீ படிக்க வேணாம்னாங்க. அந்த பிள்ளைக்கு தெரியல. படிக்கல.
ஆனா அந்த வயது 8வது வரும்போது 13வது வரும்போது 15 ஆகுது. 12வது வரும்போது 17 ஆகுது. அப்ப இந்த வயது கூடுது. இப்ப கல்லூரிக்கு வரும்போது 18, 19, 20 ஆயிடுது. அப்ப 19, 20 வயதில் பெண்ணுக்கு கல்லூரியில் இருக்கும்போது, கல்வி சூழலில் இருக்கும்பொழுது, தான் எடுக்க வேண்டிய முடிவை, தன் வாழ்க்கை தொடர்பான முடிவை தான் எடுக்கலாம். தான் தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு வருது. இதுதான் வந்து ஒரு அற்புதமான ஒரு 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 ஏதாவது ஒரு திட்டம் குடுத்தா, ஒரு பணத்த தூக்கி செலவு பண்ணா, இதை ஃப்ரீபி இலவசம், ரெவடி கல்ச்சர் என்றெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்களே, இது போன்ற திட்டங்கள் ஒரு நடைமுறைக்கு வரும்பொழுது, இப்படிப்பட்ட சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குகிறது என்றத பார்க்கணும். இந்த ஆண்டு மட்டும் அந்த புதுமை பெண் திட்டத்தால் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 46,000 பெண்கள் கூடுதலாக உயர்கல்விக்கு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். 46,000 பெண்கள். 40,000 குடும்பத்துல நாம வந்து ஒரு பட்டதாரி பெண்ணை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. இதெல்லாம் வந்து பேசப்படாத, யாராலும் பெரிதா கவனிக்கப்படாத சாதனைகளாக கூட இருக்கலாம். ஆனா, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களாக, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் மீது அன்பும், ஆட்சியின் மீது அக்கறையும் கொண்ட தமிழர்களாக, நாம இத கேட்கக்கூடிய நாம தான் வந்து இதை நம்முடைய நண்பர்கள் முதல்ல நாம இத தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய இந்த ஸ்பேஸோட நோக்கமே என்னன்னா, இது போன்ற விஷயங்கள்ல இந்த நான்சென்ஸ் நாம என்னெல்லாம் செய்யறோம், அது எங்கெல்லாம் போய் அந்த விளைவுகள்லாம் ஏற்படுத்துகிறது என்ற அந்த நுவான்சஸ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்கள நம்ம இப்ப பண்றோம். அடுத்தது படிச்சு முடிச்சிடுறோம். படிச்சு முடிச்சோம்னா, அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து உண்மையிலேயே வந்து பெண்கள் நல்லா படிக்கிறாங்க. எல்லா கல்லூரிகளிலும் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய இடத்துல பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போனாலும் சரி, வேலைக்கு அப்ளிகன்ட்ஸ் கேட்டாலும் சரி, பெண்கள் தான் வந்து அதுல தேர்வாகிறார்கள். அப்ப பெண்களுக்கு வேலை கிடைக்குது. ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல வேலை கிடைக்குது. பெரும்பாலான பெண்களுக்கு சென்னையில வேலை கிடைச்சிடுறது. அந்த இதுவையும் நம்ம உடைச்சுட்டோம். இப்ப வந்து சென்னை மட்டுமே ஜாப் மார்க்கெட் கிடையாது. அப்படின்ற ஒரு விஷயத்த பெருசா உடைச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பணிக்கு செல்ல பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டு பெண்கள். ஒட்டு இந்தியாவுல. இந்தியாவுல 6% தான் இருக்கோம். ஆனா இந்திய அளவில் 42% பெண்கள் வேலைக்கு போய் சமங்குறாங்க அப்படின்னா, அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கும்போது இவ்வளவு பெரிய சாதனை. இப்போ இந்த மாரி வேலைக்கு போம்போது, அதுக்கு அடுத்து நிறுத்துவாங்க. சொசைட்டில நம்ம குடும்பங்கள்ல அதெல்லாம் வேணாம் முடிச்சுட்ட. சரி நீ ஆசைப்பட்ட டிகிரி வாங்கிட்டல்ல. இரு. என்ஜினியரிங் படிச்ச பெண்கள், என்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்குற பெண்கள், வேலைக்கு போறதுக்கு பல குடும்பங்கள்ல அனுமதிக்கிறது இல்ல. இன்னும் சொல்லப்போனா இப்ப எம்.இ வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. எம்.பி.ஏ வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. ஆனா வேலைக்கு போகாத. உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப அந்த சூழலில் ஏன் வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்றதுக்கான அடுத்து அவர்கள் சொல்றதுக்கு ஒரு அவங்க கையில இருக்கக்கூடிய ரீசன் என்ன? அங்க போய் எங்க தங்குவ நீ? சென்னையிலயோ, மதுரையிலயோ, கோவையிலயோ நீ உனக்கு வேலை கிடைக்குது, நான் போறேன்னு சொல்லிட்டு, அங்க போய் நீ எங்க தங்குவ? நீ தெரியாத இடத்துலலாம் தங்க முடியாது. அங்க சொந்தக்காரங்க யாரும் இல்ல. போகாத. அப்படின்னு சொல்லி நிறுத்துவாங்க. இப்போ அத யோசிக்குது இந்த அரசு. அத யோசிச்சு தோழியர் விடுதி அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்து இந்த மாரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எங்கேயும் போக வேணாம். அரசே ஒரு எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணுது. அரசே ஹாஸ்டல்ல கட்டுது. கட்டுப்பாட்டில் அரசோடைய பாதுகாப்பில் ஒரு நல்ல வசதியா ரொம்ப ஏர் கண்டிஷன் வசதியோட எல்லாம் பண்ணி ரொம்ப மலிவான விலையில ரூ. 5,000 ரூ. 6,000 மாச வாடகையில ஃபெசிலிட்டி இருந்து துணி வாஷ் பண்ணிக்கிற போட்டு குடுக்குறாங்க. ஏர் கண்டிஷனிங் ரூம் குடுக்குறாங்க. எந்த நேரமும் செக்யூரிட்டி, வைஃபை, தனியா ஒர்க் பண்ணணும்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னா, அதுக்கு தனியான ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியோட ஒரு அரசு விடுதிகள் கொண்டு வராங்க. அந்த விடுதியோடைய தேவை வந்து கொண்டு வந்து அந்த விடுதியோட தேவை என்ன? அது எந்த அளவுக்கு பயனளிக்கிறது என்று தெரிந்தவுடன், இப்போ கிட்டத்தட்ட ரூ. 275,00,00,000 இந்த பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்கார் தலைவரு. கோவையிலயும், மதுரையிலயும் ஆரம்பிக்கிறதுக்கு. வெகு விரைவில் திண்டுக்கல், கரூர் போன்ற, வேலூர் போன்ற சிறு நகரங்களிலும், மாநகராட்சிகளிலும் வெகு விரைவில் தமிழ்நாடு முழுக்க இந்த தோழியர் விடுதிகள் வந்து அது பயனளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான அ ஒ அதாவது ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு இது வந்து நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். இந்த 5 ஆண்டு வந்து பெண் ஆண்டு. திமுகவின் இந்த 2021லிருந்து 26 வரைக்கும் நடந்த இந்த ஆட்சி என்பது பெண்களுக்காகவும், சமூகத்தில் இதுவரைக்கும் யாராலயும் கவனிக்கப்படாத திருநங்கைகள், திருநம்பியர்களுக்காகவும், அ சாதிய அடிப்படையில், சாதிய கட்டுமானத்தில் ரொம்ப அடித்தளத்தில இதுவரைக்கும் பலன் போய் சென்று சேராத அந்த இருளர்கள் போன்ற, குறவர்கள், இருளர்கள் போன்ற, அது மாரி கவனிக்கப்படாத ஒரு செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்காகவும், இது மாரி நான் சொன்ன மாரி அப்பாவும், அம்மாவும் இல்லாத குழந்தைகளுக்காகவும், இந்த மாரி வந்து பெரிய வோட் பேங்க் இல்ல. இதெல்லாம் பெரிய அளவுல போய் சேராது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அப்படியே அப்படியே இந்த பக்கம் ஒரு 10,000 ஓட்டு, அந்த தொகுதியில ஒரு 20,000 ஓட்டு கொண்டு வராது திட்டங்கள் தான். ஆனா இந்த எல்லாம்
அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு இதே போல தன் வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு தனித்த மாநிலமாக இருக்கும் அப்படின்றத ஒரு நிரூபிக்கக்கூடிய திட்டங்கள், இவங்களை எம்பவர் பண்ற திட்டங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். பெண்களை எம்பவர் பண்றது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மாடலாக இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து எல்லாரும் இருக்கலாம் என்ற அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல ஒரு திட்டத்தை கொண்டு இருக்காரு. இந்த HPV தடுப்பூசின்னு. நான் வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோய்ன்னு ஒண்ணு வருதாம். அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கொடூரமான புற்றுநோய். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பண்பாட்டுல, நம்முடைய இதுல வந்து பெருசா வந்து நம்ம பெண்களுக்கு வந்து அந்த பிரைவேட் பார்ட்ஸ் மெயின்டனன்ஸ் அத அந்த பிரைவேட் பார்ட்ஸ் வந்து பராமரிக்கிறது, அத வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிற அந்த விழிப்புணர்வுலாம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல. இப்ப இருக்கக்கூடிய படிச்ச பெண்களுக்கெல்லாம் நிச்சயமா எல்லாமே இருக்கும். அதுக்கான விழிப்புணர்வு இருக்கும். ஆனா கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, படிக்காதவர்களுக்குலாம் அதெல்லாம் இல்லாம இருந்தது. அதன் காரணமாக நெறைய இந்த புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் வருவதாகவும், அது வந்து ரொம்ப கொடூரமான புற்றுநோய். ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவான ஒரு புற்றுநோய் இருக்கு. அதுக்கு ஊசி வந்தது. அந்த தடுப்பூசி வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்ச விலையே வந்து ரூ. 4000 அந்த தடுப்பூசி. 2 டோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி டாக்டருக்கு தெரியாது. 2 டோஸ் போடணும். ரூ. 4000 வந்து 11,000 12,000 வரைக்கும் அந்த தடுப்பூசி. இப்போ வராத நோய்க்கு நம்ம வைத்தியம் பார்க்கணும்னா, அது சின்ன குழந்தையில நம்ம போட்டு தான் உண்டு. சில ஊசிகள போடுவோமே தடுப்பூசியில குழந்தை பிறந்தவுடனே 3 வருஷம் 4 வருஷம். அவ்வளவுதானே ஒழிய, அதுக்கு மேல நம்ம வந்து பெரிய தடுப்பூசி என்பதே வந்து நம்ம நம்மளுடைய இதுலயே கிடையாது. அதுல இது போன்ற ஒரு நோய் சொல்லி ஒரு பெண் குழந்தைய கூப்பிட்டு, "அம்மா உனக்கு இந்த மாரி ஒரு நோய் வரும். அப்ப நீ இதுக்கே போட்டுக்கோ" அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த ஊசி போட வைக்கிறோம். அதுக்கு நீ ரூ. 5,000 ரூ. 10,000 குடுன்னு கேட்டா நிச்சயமா போட வரவங்களும் போட மாட்டாங்க. இது ஒரு 14 வயசு, 15 வயசுக்குள்ள இந்த தடுப்பூசி போடணும். அப்போ இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமே இல்லாதது. யாருக்கு விழிப்புணர்வு இருக்கோ அவங்க மட்டும் யாருக்கு பணம் இருக்கிறதோ, அவங்க மட்டும் இத போட்டுக்குவாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இந்த பட்ஜெட்ல 14 வயதுடைய அனைத்து பெண்களுக்கும் HPV தடுப்பூசியை இலவசமாக அரசே வழங்கும் என்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காருன்னா, செயல்படுத்தியிருக்காருன்னா, இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து நாம வந்து உள்நோக்கி உள் அடுக்குகளுடன் பார்க்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதேபோல நூலகங்கள். அடுத்தது இந்த பெண் பெண் வுமன் எம்பவர்மென்ட் தாண்டி அடுத்தது வந்தா எஜுகேஷன். அதுல நூலகங்கள். இந்த நூலகங்கள்னு வரும்போது கலைஞர மறந்துட்டு நம்மளால நூலகத்த பேச முடியாது. எவ்வளோ நூலகங்கள் இருக்கிறது. நூற்றாண்டு கண்ட நூலகங்கள்லாம் நம்ம சென்னையில இருக்கிறது. ஆனா, அ ஒரு நூலகம்னா எப்படி வேண்டும்? ஒரு நூலகம் என்றால் ஒரு மாடர்னிட்டியோட எப்படி இருக்கணும்? அந்த நூலகம் வந்து எந்த அளவுக்கு பயன்பட வேண்டும் என்பதை கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய அரசியல் ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நூற்றாண்டை ஒட்டி சென்னையில் கட்டிய அண்ணா நினைவு நூற்றாண்டை வந்து தான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதுக்குள்ள வந்து கண் பார்வையற்றவர்கள் முழுமையாக அதுல இருக்கக்கூடிய நூல்களை பெற்று படிச்சு பிரெய்லி முறையில் படிச்சு எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் எழுதி பாஸ் ஆகலாம். அங்கேயே போய் படிச்சு. அதே போல சர்வீஸுக்கு, ஜாபுக்கு படிக்கக்கூடியவர்கள் அங்கேயே போய் இருந்து, அங்கேயே படிச்சு பாஸ் ஆகலாம். உலகின் எல்லாவித நூல்களும் அங்கே புத்தகங்கள் அங்க இருக்குது. அதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு, அது உள்ள போய் படிக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் தேவை. ஒருவேளை அத்தனை லட்சம் புத்தகத்துல அந்த புத்தகங்கள் இல்லன்னா, நீங்க அதுல ரெஜிஸ்டர்ல எழுதி வச்சீங்கன்னா, 7 நாள் புத்தகத்தை எங்க இருந்தாலும் வர வச்சு நமக்கு தராங்க. எவ்வளோ பெரிய அற்புதமான நூலகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படித்தான் நூலகம் இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றார். அதான் அம்மையார் வந்தவொடனே கல்யாணத்துக்கு வாடகைக்கு விட்டாங்க. அத ஒட்டடடிக்கவும், பெருக்கவும் கூட ஆள போடல. அது வந்து அவர்களுடைய குறுகிய புத்தி. ஆனா 10 ஆண்டு காலம் அந்த நூலகம் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும், இப்போ மறுபடியும் அந்த நூலகம் புத்துணர்ச்சி பெற்று ஒரு அற்புதமான ஒரு நூலகமாக இருக்கிறது. அத ரெப்ளிகேட் பண்றோம் நாம. கலைஞர் நூற்றாண்டுக்கும் மதுரையில் நாம வந்து அதே போல ஒரு நூலகத்தை கட்டியிருக்கிறோம். இப்ப வந்து திருச்சியிலும், கோவையிலும் அதே போன்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நூலகத்த கட்டுறோம். இந்த பட்ஜெட்ல வந்து சேலத்திலயும், கடலூர்லயும், திருநெல்வேலியிலும் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 5 ஆண்டு காலம், அடுத்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கும் பொழுது, அத்தனை மாவட்ட தலைநகரங்களிலும் இதே போன்றது ஒரு தரத்துடன் உலகத் தரத்துடன் நூலகங்கள் இருக்கும். அதே போன்ற தரத்துடன் தோழியர் விடுதிகள் இருக்கும். தொழில் முனைவோர்கள் போய் ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்கணும். காலேஜ்ல படிக்கிறாங்க. 2 பேர், 3 பேர் அ பசங்க சேர்ந்து ஒரு ஆபீஸ் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புதியத ஆரம்பிக்கணும்னா, அந்த தொழிலுக்கு முதலீடுறத விட அவர்களுக்கு முதல்ல தேவையான முதலீடு அவங்க உட்கார்ந்து ஒர்க் ஸ்பேஸ், ஒரு ரூமு, அதுக்கு ஏசி, அப்புறம் அதுக்கு ஒரு அட்ரஸ், அதுக்கான அதுக்கான பவர் மாதம் மாதம் பவர் காட்டணும். அப்புறம் வைஃபை கிட்டத்தட்ட ஒரு 3, 4 லட்சம் ரூபாய் இருந்தா தான் அட்வான்ஸே
அப்ப அதுவே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஆனா இந்த அரசு தான் அதையும் யோசிச்சு, ஒர்க்கிங் ஸ்பேஸுக்குன்னு தனியா முதல்வர் படைப்பகம் கட்டி, யாரெல்லாம் வந்து தொழில் செய்ய விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்களோ, வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து வொர்க் பண்ணலாம். இங்க உங்களுக்கு எல்லாமே நாங்க தர்றோம்ன்னு சொல்லி, அடுத்த மிகப்பெரிய துறை. எப்படி ஒரு நூலகம் பல குரூப் 1 அதிகாரிகளையும், பல ஐஏஎஸ் அதிகாரிகளையும், பல மருத்துவர்களையும், பல பொறியாளர்களையும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கியதோ, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உருவாக்கி கொண்டு இருக்கிறதோ, அதே போல நிச்சயமாக இது போன்ற விஷயங்களும் பல தொழிலதிபர்களையும் நம்ம உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள். அடுத்தது வந்து இப் ஒரு ஒ நீங்க பட்ஜெட்ல கவனிச்சீங்களான்னு தெரியல. இப்போ வந்து அ த சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி, புதிய ஏரி, செயற்கை ஏரி வந்து உருவாகப் போகிறது. சென்னையில வந்து 1.2 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக, ஓஎம்ஆருக்கும், ஈசிஆருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 3000 ஹெக்டேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஏரிய உருவாக்க போறோம். அப்போ வந்து அ நீர் ஆதாரம் இருக்கட்டும், சென்னை பெருவெள்ளத்திலேயே நம்ம வந்து நான் சென்னையில நான் இருக்கக்கூடிய வீட்ல, சாதாரண மழை பெஞ்சாலே வீட்ல ரோட்ல இருந்து தண்ணி வடியணும்னா ஒரு 1 நாள் ஆகும். இப்ப எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிறதில்ல. அது அதிகபட்சம் போனா ஒரு 1 மணி நேரத்துல எல்லாமே போயிடும். சென்னை மக்கள் பெரும்பாலும் அந்த வெள்ள பிரச்சனையிலிருந்து வெளிய வந்திருக்கு. அதுக்கு அதிசாட்சி காட்டியதும் நம்மளுடைய அ திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தான். தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், அ அதேபோல அறிவியல் சார்ந்த திட்டங்களாகட்டும், ஒவ்வொரு திட்டங்களும் அதாவது சொல்லிட்டே போலாம். இவ்வளோ திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களையும் நாம வந்து சென்று அடைந்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டில் இந்த 5 ஆண்டில் நாம வந்து என்ன சாதித்திருக்கிறோம் என்றால், நிச்சயமாக ஒரு தலைமைச் செயலகத்துல ஒரு நாள் போய் பார்த்தா, வெளிமாநிலங்கள்ல இருந்து ஒரு 5, 6 குழுக்களாவது தலைமைச் செயலகத்துல இருக்காங்க. எதற்காக வந்திருக்காங்கன்னா, அவங்க நம்ம காலை உணவு திட்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கத்துக்க வந்திருக்காங்க. நம்முடைய புதுமை பெண் திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கிறது பார்க்க வந்திருக்காங்க. நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற புதிய தோழியர் விடுதிகளாகட்டும், முதல்வர் படைப்பகங்களாகட்டும், இல்ல நீர்ப்பாசன திட்டங்களாகட்டும், இந்த மாரி திட்டங்கள்லாம் எப்படி நம்ம சொல்றோம், சொன்னத எப்படி டெலிவர் பண்றோம், அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்து கத்துக்கிறதுக்காகவே அத்தன மாநிலங்கள்ல இருந்தும் சிறப்பு குழுக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கற்றுக்கொண்டு போய்க்கிறோம். அந்த அளவுக்கு நாம வந்து ஒரு ரோல் மாடல் அரசாக இந்த அரசை திராவிட மாடல் நாயகர் தலைவர் தளபதி அவர்கள் நடத்தி வருகிறார். ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான ஒரு அரசு, இது போன்ற மக்கள் திட்டங்கள் எல்லாமே எதிர்காலத்துக்கான திட்டங்கள். இந்த திட்டங்கள் நாம பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய, நாம செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எந்த திட்டமுமே, சாதாரண இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கான திட்டம் இல்ல. மகளிர் உரிமை தொகை, அத வந்து பணம் குடுக்குறோம். அத அப்படியே மக்கள் இவ்ளோ பணம் வாங்குறாங்க. மாசா மாசம் 1000 வாங்குறாங்க. அதனால பொம்பளைங்கலாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்ட திட்டம். ஒருவேள அதுல வந்து ஒரு உண்மை கூட இருக்கலாம். ஏன்னா, இப்ப அதுல அந்த ஒரு திட்டம் வந்து வாக்கு அரசியலுக்கு கூட பயன்படலாம். அது வந்து ஒரு வேள தான். ஆனா, இந்த திட்டம் வந்து பெண்களை எம்பவர் பண்ணியிருக்கிறத நீங்க எல்லாம் கவனிக்கணும். அந்த திட்டம் வந்து பெண்களுக்கு குடுத்திருக்கிற தன்னம்பிக்கை நீங்க கவனிக்கணும். ஒரு சின்ன ஒரு உதாரணம். நான் வந்து அ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில வந்து தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அப்ப தேர்தல் பொறுப்பாளராக இருந்துட்டுருக்கும்போது, அங்க வந்து அவிநாசின்னு ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெண் அந்த கிராமத்துல ஒரு பெண் வந்து வயதான மூதாட்டி. அவங்க வந்து போய் வெத்தல கேட்கறாங்க ஒரு கடையில. ஒரு மதியான நேரத்துல போய் வெத்தல கேட்கறாங்க. வெத்தல கேட்டா, அந்த கடைக்காரர் வாடி வதங்குன வெத்தலைய எடுத்து குடுத்துருக்காரு. இந்த அம்மா கேட்டுருக்காங்க. சும்மாவா குடுக்குற? காசுக்கு தானே குடுக்குற. ஏன் கொஞ்சம் நல்ல வெத்தலையா குடுக்கணும். இது எப்படி நான் மெல்றது? அப்படின்னு. ஏன்? இது கூட நான் வாங்கின்னு வந்து இங்க வச்சுல்ல விக்கிறேன். ஏன் இது கூட இல்லைன்னா நீ போய் அவினாசியில தான் வாங்கிக்கிறது அப்படின்னு நக்கலா அந்த கடைக்காரர் சொன்னாராம். அந்த கடைக்கு அந்த அந்த பெண்மணி அமைதியா அப்படியே காச கூட வாங்காம அப்படியே வந்து கடை வாசல்ல திரும்பும்போது, அந்த கடை வாசல்ல பஸ் ஸ்டாண்ட். ஒரு பேருந்து வந்திருக்குது. அது மகளிர் இலவசமாக செல்லக்கூடிய விடியல் பயண பேருந்து. அந்த அம்மா உடனே அவினாசிக்கு பஸ் ஏறிட்டாங்க. அங்கருந்து ஒரு 18 கிலோமீட்டர் அவினாசி. அவினாசிக்கு போய் இறங்கி, அவினாசியில அதே போல வெத்தலை காசு குடுத்து வாங்கிக்கின்னு, அதே போல பேருந்துல வந்து இறங்கி, அந்த கடைக்கு வந்து, "இத பாத்தியா வெத்தல? நீ சொன்னல்ல, அதே மாரி நான் போய் வாங்கின்னு வந்துட்டேன். உனக்கு வேணுனா இந்தா வச்சுக்க. இனிமே வர்றவங்களுக்கு ஒழுங்கா குடுத்தாங்களாம்." இத வந்து இந்த 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 சம்பவத்த கேட்கும்போது சிரிப்பாவும் இருந்தது. அ ஒரு ஒரு உற்சாகமாவும் இருந்தது. அதே இதோடைய விளைவு பாருங்க. ஒரு ரூ. 1000 ஒரு அந்த பெண் கையில அந்த அம்மா கையில அரசு பணம் மாதம் மாதம் ரூ. 1000 போம்போது, அது பேருந்துக்கும் பயணம் வந்து இலவசம்ன்னு வரும்பொழுது, அவங்களால
சின்ன ஒரு ஒரு அவமதிப்பை தாண்ட முடிகிறது. இது எவ்வளவு காலமாக, எவ்வளவு காலகாலமாக, 1000 ஆண்டு காலமாக அவமதிப்புகளுக்கிடையவே வாழ்ந்து மறைந்த தலைமுறை நம்ம தலைமுறை. சாதிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல்வேறு விதத்துல வந்து ஏன் ஒரே குடும்பத்திலேயே பெண்கள் அவமதிக்கப்படுவதை விடவா, எத்தன முறை பெண்கள "உனக்கு என்ன தெரியும்? நீ போய் உட்காரு. எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுறிய." அப்படின்னு எத்தன முறை நம்ம வீட்ல நம்ம அப்பாவோ, நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களோ, நம்ம அம்மாவ, இல்ல நாம நம்ம வீட்ல இருக்க நம்ம மனைவிய, இல்ல அக்கா, தங்கச்சிங்கள வீட்ல இருக்கிற ஆண்கள் எப்படி பேசும்பொழுதெல்லாம் எத்தனை அவமதிப்புகளை தாண்டி அந்த பெண்கள் வர வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த சமூகத்த ஒரு ரூ. 1000 உரிமை தொகை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு உதவியின் மூலமாக அவமதிப்பை தாண்ட வைத்திருக்கிறார் தலைவர். இது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரியான எம்பவர்மென்ட், இந்த மாதிரி எதிர்கால தொலைநோக்குடைய திட்டங்கள், எந்த தடை வந்தாலும் கல்விக்கு அந்த தடையை தகர்த்தெறிந்து நான் இருக்கிறேன், நீங்க வாங்க போங்கன்னு கைய பிடிச்சு அழைச்சிட்டு போய் கல்விடத்தில் உட்கார வைக்க தலைவர். அவர் தலைமையில் இன்று ஒரு மகத்தான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் சாதித்த சாதனைகளை இனி யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இந்த 4 5 ஆண்டுகால சாதனைகளை யாராலும் இன்னும் 20 ஆண்டு காலம் ஆனாலும் செய்ய முடியாது. நாம் தொடங்கிய திட்டங்களை முக்கியமாக தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி நடத்தி வரும் இந்த திட்டங்களை யாராலும் நிறுத்த முடியாது என்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை, முத்திரையை தலைவர் தளபதி அவர்கள் இந்த 4 ஆண்டுகளில் பதித்திருக்கிறார். இன்னும் ஓராண்டில் இன்னும் பல சாதனைகளை செய்ய இருக்கிறார். வரும் ஆண்டும் வரும் ஆட்சியும் நமது ஆட்சிதான். வரும் காலமும் நமது காலம்தான். தமிழர் கொடி நிச்சயம் என்றும் பறக்கும். தமிழ்நாடு நிச்சயம் முன்னிலை மாநிலமாகவே திகழும். தமிழ்நாட்டு மக்களின் உரிமை குரலை எடுத்து ஒலிக்கவும், தமிழ்நாட்டு மக்களுக்காக போராட்ட களத்தில் முன் வரிசையில் நிற்கவும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் தயாராக உங்களுடன் இருக்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு, மாநிலங்களின் உரிமை காக்கும் போரில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கழகத்தின் மருத்துவர் அணிக்கும், இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும், வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.